பிக் பாஸ் ப்ரோமோவில் இன்றைக்கி பிக் பாஸ் யார் யார் எங்கே நின்றுட்டுருக்கீங்களோ எல்லாரும் அங்கெங்கே நின்றுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் என்ன ஏதுன்னு புரியல. எல்லாரும் அவங்கவுங்க நின்று இடத்துலையே நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ பிக் பாஸ் சொன்னார், உங்களுக்கு எத்தனை டைம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, மைக்கை எதுக்கு கட்டி வச்சுட்டு பேசுகிறீங்க, கம்ருதீன் அண்ட் பார்வதி அப்படின்ற மாதிரி சொன்னார். எல்லாருக்கும் ஷாக்கு. இவங்க வந்து மைக்கை கட்டி வச்சுட்டு நைட்டில் பேசுகிறாங்க, இப்போவும் அதை தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொன்னார். உங்களால் ஹவுஸ்மேட்டுக்கும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பால், சில லக்ஸுரி ஐட்டம்ஸு, காஃபி, முட்டை, அப்புறம் தட்டில் சாப்பிட வச்சுருக்கிற முட்டை எல்லாமே எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு பிக் பாஸ். எல்லாருமே நோ பிக் பாஸ், நோ பிக் பாஸ்ன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்குமே ஷாக்கு. பார்வதி இருந்துட்டு, இல்லை பிக் பாஸ், இதுக்கப்புறம் நாங்கள் பண்ண மாட்டோம், மன்னிச்சிடுங்க பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கேட்டாங்க. அப்போ கூட பிக் பாஸ் வந்து அதுக்கு ஒத்துக்கல. எல்லாருக்குமே இந்த பனிஷ்மெண்ட் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவோ சாரி கேட்டாங்க. அப்போ கூட பிக் பாஸ் வந்து மனம் இறங்கலை அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இப்போ இல்லைங்க, எத்தனை டைம் சொன்னாலும் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. நைட்டில் அவங்க இது போல தான் பண்ணுறாங்க போல இருக்குது. அதனால தான் பிக் பாஸே கடுப்பாயிட்டு இந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமாச்சு இவங்க மைக்கை கண்டிப்பாக கழட்ட மாட்டாங்க. இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக கழட்டுவாங்க. ஆனால் ஹவுஸ்மேட்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக இவங்க கழட்டாமல் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா முட்டை எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு ஸ்டோரேஜ் ரூமில் வச்சுட்டாங்க. அந்த டைமில் வந்து ஆதிரை வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க போல். அதுக்கு அமித் பார்த்து, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி, நான் சிரிக்கக்கூட கூடாதா அப்படின்னு இன்னைக்கு கூட முடிஞ்சுது. பார்வதி பிக் பாஸ் பார்த்து சாரி கேட்டிருந்தாங்க. விக்ரம் பார்த்து, என்னால் முடியல, எம்பாரசிங்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லினே இருக்கும்போது, எங்ககிட்ட வாய் அடிக்கிறீங்களா, எங்ககிட்ட நல்லா பேசுகிறீங்களா, இப்போ பிக் பாஸ் கிட்ட பேசுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விக்ரம் சொன்னால், பேச முடியாதே, நோ நோ அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஹவுஸ்மேட் கிட்ட வந்து கம்ருதீனும் சரி பார்வதியும் சரி மனசார மன்னிப்பு கேட்ட மாதிரி இருக்குது. மன்னிப்பு கேட்டால் மட்டும் என்ன பண்ணுறது, இருந்த ஐட்டம்ஸ் எல்லாம் போச்சே, வடை போச்சேன்ற மாதிரி தான் இருந்தது. பட் இதுக்கப்புறம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you so much. Tata. Bye-bye.